இன்றைக்கும் நம்ம மார்க்கெட் கீழே தான் போயிட்டுருக்கு. நிறைய ஸ்டாக்கோட ப்ரைஸும் டவுன் ஆகிட்டுருக்கு. சில்வரோட ப்ரைஸு லைஃப் டைம் ஹை போய்கிட்டே இருக்குது. அதை பற்றி பார்ப்போம். சூப்பரான 15 டிவிடெண்ட் ஸ்டாக்ஸை பற்றி பார்க்க போகிறோம். இந்த 15 ஸ்டாக்குமே பிஎஸ்சி செக்டர், அதாவது கவர்மெண்ட் கம்பெனிஸ், கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸில் இருக்கக்கூடிய ஸ்டாக்கோட ப்ரைஸ்லாம் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு புரோக்கரேஜ் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்ப்போம். பாலிகேப் ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த கம்பெனி நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்காங்க. ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ஸ்டாக்கோட ப்ரைஸு இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றியும் பார்ப்போம். இந்திரபிரஸ்தா கேஸ் ஸ்டாக்கை பற்றியும் பார்க்க போகிறோம். டாடா கெமிக்கல் ஸ்டாக்கோட ப்ரைஸு நல்ல லோ ப்ரைஸில் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதை பற்றியும் பார்ப்போம். ஸ்டாக்கை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஷேர் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய சூப்பரான ஒரு புக்கை பற்றி பார்த்துடலாம். ஹவு டு அவாய்ட் லாஸ் அண்ட் ஏர்ன் கன்ஸ்டன்ட்லி இன் த ஸ்டாக் மார்க்கெட். இது பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய புக்கில் சூப்பரான ஒரு புக்கு. நம்ம இந்தியன் ஆர்த்தர் தான். இந்த புக்கில் இருக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்பிளும் பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய கம்பெனியை பேஸ் பண்ணி தான் சொல்லியிருப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, ஸ்டாக் மார்க்கெட்டில் தான் நல்ல புக்காக இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. இந்த புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு புக்கு. இந்த புக்கை நம்ம படித்தாவே ஒரு ஸ்டாக்கில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, அதே மாதிரி எப்படிலாம் நம்ம லாஸை குறைக்கலாம், எப்படிலாம் நம்ம ப்ராஃபிட் அதிகமாக்கலாம் அப்படிங்கிறத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இந்த புக்கை நான் ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஆடியோ புக்கு ஃபுல்லாக முடிச்சிட்டேன். இருந்தாலும் இந்த புக்கை இப்போ பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கேன். இப்போ நான் படிக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். படிக்க அதிலிருந்து முக்கியமான பாயிண்ட்ஸை உங்களுக்கு நான் பார்த்தீங்கன்னா வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கு உடனே ப்ராஃபிட் வரணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அதுவும் இல்லாமல் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண உடனே அதிகமான லாபம் வேணும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படிலாம் நம்ம பார்த்தீங்கன்னா பண்ணக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒருத்தர் இப்போ முதலீடு பண்ணுறாருன்னா அடுத்த ஒரு வாரத்தில் நம்மளுக்கு லாபம் வேணும், இல்லை அடுத்த 2 வாரத்தில் லாபம் வேணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படிலாம் நம்ம பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெக்ட் ஸ்டாக் மார்க்கெட் பண்ண முடியாது. நிறைய பேர் ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் அமௌண்ட்டை போட்டுட்டு 6%, 7% ரிட்டர்னுக்காக ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க. ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ஒரே மாதத்தில் 10% ரிட்டர்ன் வேணும், இல்லைனா ஒரு வருஷத்தில் அப்படியே அமௌண்ட் டபுள் ஆகணும் அப்படின்ற மாதிரி நினைப்பாங்க. ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்கு எப்படி அந்த வெறும் 6%, 7% ஒரு வருஷம் வெயிட் பண்ணுறோமோ அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்லேயே நம்ம ஒரு குறிப்பிட்ட நாள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அதுவும் இல்லாமல் நிறைய பேர் என்ன தப்பு பண்ணுறாங்கன்னா, இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணோன்னா இன்னையிலேருந்து அவங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவாக போயிட்டு இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா போகாது. ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது தான் சூப்பரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ ஒரு 10 லட்ச ரூபா போட்டு ஒரு கடையை ஓப்பன் பண்ணுறோம். அதே 10 லட்ச ரூபா போட்டு நம்ம ஒரு ஸ்டாக்கில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். கடையில் ஒரு நாளைக்கு ஒரு 30,000 ரூபாய் சேல்ஸ் ஆகுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். உடனே அந்த 30,000 ரூபா நம்மளுக்கு ப்ராஃபிட் அப்படின்ற மாதிரி தோணும். அப்போல்லாம் கிடையாதுங்க. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபாய். அதில் அந்த 30,000 ரூபாய் அப்படிங்கிறது 1% கூட கிடையாது. அதுவும் இல்லாமல் அதை நம்ம லாபத்தில் பார்த்தீங்கன்னா சேர்த்துக்கக்கூடாது. ஏன்னா நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணது 10 லட்ச ரூபாய். எப்போ 10 லட்ச ரூபாய்க்கு மேலே, அதாவது 10,30,000 அப்படிங்கிறத நம்ம சம்பாதிக்கிறோமோ அப்போ தான் அது நமக்கு லாபம். ஆனால் ஸ்டாக் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 10 லட்ச ரூபாய் நம்ம முதலீடு பண்ணி 1% கீழே போன உடனே நிறைய பேர் பயப்பட ஆரம்பிச்சிருவாங்க. இல்லைனா 10%, அதாவது 1 லட்ச ரூபாய் கீழே போனால் கூட ஐயோ கீழே போகுது அப்போ நம்மளாம் யோசிப்பாங்க. அப்போல்லாம் நம்ம யோசிக்கக்கூடாது. இப்போ ஒரு பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னா மினிமம் நம்ம போட்ட அமௌண்ட்டை எடுக்க 3 வருஷத்துக்கு மேலே இல்லைனா 5 வருஷம் ஆகும். அதே மாதிரி தான் ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம பார்க்கணும். ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணதுக்கப்புறம் மினிமம் 5 வருஷமாவது அதனால தான் வெயிட் பண்ண சொல்லுவாங்க. ஸ்டாக் மார்க்கெட்டு ஒரு தொழில் தான். எந்த அளவுக்கு நம்ம அதிகமாக ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றி கற்றுக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால் அதிகமான வெல்த்தை நம்மளால் பார்த்தீங்கன்னா ஸ்டாக் மார்க்கெட்டில் கிரியேட் பண்ண முடியும். அதுக்கு நம்ம பொறுமையாக இருக்கணும். நம்ம அவசரத்துக்கெலாம் ஸ்டாக் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா பணம் தராது. அதே மாதிரி ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்மளால் அதிகமான பணம் சம்பாதிக்க முடியல. நம்ம அடுத்தவங்களை போய் சொல்லக்கூடாது. நம்ம தான் நிறைய கற்றுக்கணும். இன்றைக்கி நிஃப்டி 50 நெகட்டிவாக க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 25,815 பக்கத்தில் தான் பார்த்தீங்கன்னா இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நிஃப்டி 50 பார்த்தீங்கன்னா அதோட ஹையை போய் டச் ஆனது. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக டவுன் ஆகிட்டு இருக்கு. போன வாரம் ஃபஸ்ட்டு 3 நாள் கீழே போனாங்க. வியாழன் வெள்ளி பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் வந்தாங்க. மேபி இந்த வாரமும் அதே திங்கள் செவ்வாய் புதன் கொஞ்சம் கீழே போயிருக்காங்க. நாளைக்கு நாளான்றைக்கு கொஞ்சம் அதிகமான ரொம்ப நல்லா இருக்கும். நிஃப்டி 50 மட்டும் இல்லைங்க, நிறைய இண்டெக்ஸு இன்றைக்கி கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்தாங்க. எம்ஓ டிஃபென்ஸு இந்த ETF பொறுத்த வரைக்கும் 0.86% நெகட்டிவ். ஆனால் சில்வர் பீஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4% இன்றைக்கி பாசிட்டிவ். அதோட லைஃப் டைம் ஹையை பார்த்தீங்கன்னா தாண்டி போய்கிட்டே இருக்குது. ஏன் அப்படின்னா குளோபலாக ஒரு இஷ்யூ இருக்குது. என்ன தான் குளோபலாக ஒரு இஷ்யூ இருந்தாலுமே கோல்டும் அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஆனால் கோல்டு இன்க்ரீஸ் ஆகாமல் சில்வர் மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க.
அதனால் கொஞ்சம் பொறுமையாக வந்து இருப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகும்போது வாங்குறத விட இது மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா 20-30% எப்போ வந்து கம்மியாகும். அப்போ வாங்கிட்டா கூட கொஞ்சம் சேஃபஸ்டான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். இருந்தாலும் லாங் டர்மில், அதாவது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் 20 வருஷத்துக்கு நம்ம முதலீடு பண்ணோம்னா என்னதான் நம்ம இந்த சில்வர் கோல்டெலாம் ஹையில் வாங்கினாலுமே ஒரு 20 வருஷம் கழிச்சு பார்க்கும்போது நமக்கு நல்ல ஒரு லாபமாக தான் இருக்கும். கோல்டு பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 0.33% பாசிட்டிவ், ஆட்டோ பீஸு நெகட்டிவ், பார்மா பீஸு கொஞ்சம் பாசிட்டிவாக இருந்தாங்க, ஐடி பீஸும் கொஞ்சம் பாசிட்டிவ், நிஃப்டி பீஸை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் நெகட்டிவ் தான். மிட் 150 பீஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவ், அதாவது இன்றைக்கி ஓவராலாக இண்டெக்ஸு கொஞ்சம் நெகட்டிவாக தான் இருந்தாங்க. கோல்டும் சரி சில்வரும் சரி லாங் டர்மில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வெல்த்து தான் வந்து கிரியேட் பண்ணியிருக்கும். ஆனால் இதை விட அதிகமான வெல்த் வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் வந்து கொடுக்கும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு 100 ரூபா 1985 வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தங்கத்தில் முதலீடு பண்ணியிருந்தோம்னா இப்போ மார்ச் 2025 அதோட வேல்யூ அப்படிங்கிறது 6518 ரூபா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வளர்ந்துருக்கும். இதுவே சென்செக்ஸ் இண்டெக்ஸில் அதே 100 ரூபா முதலீடு பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 13,484 ரூபாவை மாறி இருக்கும். கிட்டத்தட்ட 134 மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்கும். இதுவே கோல்டில் பண்ண ரிட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 65 மடங்கு, இண்டெக்ஸில் வந்து பண்ணியிருந்தோம்னா 134 மடங்கு, கிட்டத்தட்ட டபுள் மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இண்டெக்ஸ் தான் கோல்டு அண்ட் சில்வரோட அதிகமான லாபம் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கு. இதனால தான் ரொம்ப லாங் டர்ம், அதாவது ஒரு 20 வருஷம் 30 வருஷம் 50 வருஷம்லாம் வந்து பார்க்கும்போது இண்டெக்ஸில் நம்ம முதலீடு பண்ணும்போது அதிகமான ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். அதேமாதிரி இப்போ சில்வர் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா கோல்டும் இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா பரவாயில்ல, ஆனால் சில்வரை மட்டும் நிறைய பேர் வாங்கிக்கிட்டே இருக்கனால இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. எல்லாரும் ஒரு இடத்துல போய் வாங்கிட்டு இருக்கும் போது நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணுறதா வந்து பார்த்தீங்கன்னா நல்லது. ஏன் அப்படின்னா இப்போ 1 மாதம் 2 மாதம்லாம் பார்த்துட்டு சூப்பராக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து தோணும். அடுத்து ஒரு 5-6 மாதம் கழிச்சு பார்க்கும்போது இதே மாதிரி இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா பரவாயில்ல, கீழே போனுச்சுன்னா அப்போ நம்ம வந்து யோசிச்சுட்டு இருப்போம். அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக இருக்கலான்னு இருக்கேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட நல்ல ஒரு ஹை வந்தாங்க, அதுக்கப்புறம் ஒரு 20% கீழே போனாங்க, மறுபடியும் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. அந்த மாதிரி மறுபடியும் நம்மளுக்கு ஏதாவது டெம்பரரி ஃபால் கிடைக்கும், அப்போ நம்ம முதல்ல பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்திரபிரஸ்தா கேஸ் லிமிடெடு இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு கிட்டத்தட்ட 25% அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நொமாரா வந்து சொல்லியிருக்காங்க. நேற்று 183 ரூபாய்க்கு க்ளோஸ் ஆனாங்க. அதனால் கரண்ட் ப்ரைஸ்லேருந்து 230 ரூபா போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருந்தாங்க. அதனால இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு 6% வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நம்ம வச்சுருக்க ஸ்டாக்குக்கு யாராவது இந்த மாதிரி பை ரேட்டிங் கொடுத்தாங்க அப்படின்னா ஒரே நாளில் ஒரு 5-10% இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு கூட பார்த்தீங்கன்னா வாய்ப்பு இருக்கும். அந்த பை ரேட்டிங்கை பொறுத்து பார்க்கலாங்க. இவங்க சொல்கிற மாதிரி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆக்சிஸ் டைரக்ட் இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 கவர்மெண்ட் கம்பெனி அதிகமான டிவிடெண்ட்டு ஈல்டு கொடுத்துட்ருக்காங்க அப்படின்ற ஒரு ரிப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கோல் இண்டியா 7% லாஸ்ட்டு ஒரு வருஷத்தில், அதாவது லாஸ்ட் ஒரு 12 மாதத்தில் டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஆர்இசி லிமிடெட் 6%, ஓஎன்ஜிசி 5%, பிஎஃப்சி 5%, பாரத் பெட்ரோலியம் 5%, பால்மர் லவ்ரி வந்து பார்த்தீங்கன்னா 5%, கெயில் இந்தியா 4%, ஷிப்பிங் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட் 4%, என்எம்டிசி 4%, நேஷனல் அலுமினியம் கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 4%, ரைட்ஸ் லிமிடெட் 3%, பவர் கிரிடு 3%, ஹிந்துஸ்தான் பெட்ரோலியம் கார்பரேஷன் லிமிடெட் 3%, யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 3%, ஆயில் இந்தியா லிமிடெட் வந்து பார்த்தீங்கன்னா 3% டிவிடெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் இந்த ஸ்டாக் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிவிடெண்ட் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த கம்பெனிலே என்னோட ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்இசி லிமிட்டடும் பிஎஃப்சி லிமிடெட் தான். ஏன்னா வருஷத்துக்கு 5 தடவை வந்து டிவிடெண்ட் கொடுத்துருக்காங்க. டிவிடெண்ட் ஈல்டு 5% இருக்குது. அடுத்தது டாடா கெமிக்கல்ஸு. டாடா கெமிக்கல்ஸ் லிமிடெட் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு வருஷத்தில் கிட்டத்தட்ட 29% நெகட்டிவில் தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருந்த லோ ப்ரைஸில் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்காங்க. அந்த 750 வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இருந்த லோ ப்ரைஸாக இருந்துச்சு. கரெக்டாக இப்போ அந்த ஸ்டாக்கோட ப்ரைஸுக்கு வந்துட்டாங்க. பார்க்கலாங்க. கரெக்டாக அந்த லோ ப்ரைஸில் இருக்கனால மேபி இங்கேருந்து அப்படி ரிவர்ஸ் ஆகி மேலே போனோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். யாராவது இந்த ஸ்டாக்கை வச்சுருந்தீங்கன்னா இது வந்து நோட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இதுக்கு முன்னாடி இந்த லோ ப்ரைஸில் வந்துருக்கு. பார்க்கலாம், மார்க்கெட்டு நாளைக்கு இது பாசிட்டிவ் இருந்துச்சுன்னா மறுபடியும் இந்த ப்ரைஸ்லேருந்து இன்க்ரீஸ் ஆனாலும் ஆகலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்தது வருண் பீவரேஜ் லிமிடெட் இந்த ஸ்டாக்கை பற்றி நம்ம தொடர்ந்து பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். கரண்ட் ப்ரைஸ் 472 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இன்றைக்கி கிட்டத்தட்ட ஒரு 1.5% நெகட்டிவில் தான் இருக்குது. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாகவே 450 ரூபா பக்கத்தில் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் நிறைய புரோக்கர்ஸ் இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸு இங்கேருந்து 650 ரூபாய்க்கு மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு வந்து சொல்லியிருக்காங்க. பார்க்கலாங்க. அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம்னா சூப்பரான ஒரு கம்பெனியாக இருந்தால் இந்த மாதிரி லோ ப்ரைஸாக இருக்கிற வரைக்கும் அது நம்மளுக்கு ஒரு வாய்ப்பாக வந்து பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டே இருக்க வேண்டியதான். எப்போ இன்க்ரீஸ் ஆகுதோ அப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வாங்குறதை நிறுத்திட்டு நல்ல ஒரு ப்ராஃபிட் வந்து எடுத்துக்கலாம். நான் இந்த வருண் பீவரேஜை பொறுத்த வரைக்கும் அந்த 450 ரூபாய் கீழே போனுச்சுன்னா கொஞ்சமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிகிட்டு இருப்பேன். இப்போதைக்கு எனக்கு 4% மாதிரி நெகட்டிவில் இருக்குது.
அடுத்தது ஆஸ்ட்ரா மைக்ரோவேவ் ப்ராடக்ட் லிமிடெடு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 25% அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு மோதிலால் ஓஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட கரண்ட் ப்ரைஸ் 890 ரூபாய்க்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 1100 ரூபாய்க்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு அதாவது இந்த கம்பெனிக்கு நிறைய ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஃப்ளோவில் இருக்குது. கிட்டத்தட்ட 18% ரெவன்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2025 28 வரைக்கும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுங்கள். அதாவது 18% இந்த கம்பெனியோட ரெவன்யூ வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸும் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த புரோக்கர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சப்சிஸ்டம் லெவல் பிளேயராக தான் இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் சிஸ்டம் சொல்யூஷன் ப்ரொவைடராக வந்து சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க. அதுவும் இல்லாமல் ஆக்டிவ் எலக்ட்ரானிக்கலி ஸ்கேனடு அரே ரேடாரு, உட்டம் ரேடார் இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சொல்யூஷன் நெக்ஸ்ட்டு ஒரு 2-3 வருஷத்துக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இவங்களோட ப்ராடக்ட் மாதிரி வச்சுக்கலாம். இவங்களோட ப்ராடக்ட்டு நிறைய மேனுஃபேக்சரிங் அண்ட் சேல்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸை வந்து யாருமே வந்து பேசலை. இந்த கம்பெனி இதுக்கப்புறம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா வளரப்போகுது, இவங்களோட ப்ராடக்ட்டு எந்த மாதிரிலாம் இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆக போகுது அப்படின்ற மாதிரி தான் வந்து பேசியிருக்காங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ ப்ராடக்ட்டை வந்து சேல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இவங்களாம் அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லவே இல்லை. அதாவது என்ன சொல்ல வரேன்னா, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் நம்ம வந்து பண்ணும்போது யார் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது. அதே மாதிரி அந்த கம்பெனியோட டெய்லி நியூஸ் பார்க்கணும் அவசியமே கிடையாது. முக்கியமான பிஸ்னஸ் டெசிஷன் என்னென்ன எடுத்துக்கிட்டு இருக்காங்க, என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு பார்த்தே போதும். அதான் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய இன்வெஸ்டர் வந்து பார்ப்பாங்க. என்னதான் இந்த புரோக்கரேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதை சொல்லியிருந்தாலும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கீ ரேஷியோலாம் போய் செக் பண்ணணும். மார்க்கெட் கேப்பு 8448 கோடிக்கு மேலே இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ வந்து பார்த்தீங்கன்னா 52 இருக்குது. இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 58 இருக்குது. புக் வேல்யூ 122 இருக்குது. ROC 18%, ROE 14%, ROIC 16%, OPM 26% வந்து இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 303 ரூபாயில் இருக்குது. பிஜி ரேஷியோ 0.90 வந்து இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.24 இருக்குது. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. ஓவரால் இந்த ரேஷியோ வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் நார்மலாக வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் இந்த கம்பெனியில் என்ன ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா, இவங்களோட க்ரோத் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்காது தான் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 இவங்களோட சேல்ஸு 523 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட் 51 கோடியாகவே இருந்திருக்கு. அதுக்கப்புறம் 2015-16 அதிகமாக இருக்குது, அது 63 கோடியாக மாறி இருக்குது. அதுக்கப்புறம் 2016-17 பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்குது. அப்புறம் கொரோனா வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2020 44 கோடி, 2021 29 கோடி, அதுக்கப்புறம் 38 கோடி, 70 கோடி அப்படின்ற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாகறாங்க கம்மியாகிறாங்க. லாஸ்ட்டு ஒரு 5 வருஷமாக இவங்களோட சேல்ஸும் சரி நெட் ப்ராஃபிட்டும் சரி இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குது. இதே மாதிரி அடுத்தடுத்த வருஷம் இவங்களோட சேல்ஸும் நெட் ப்ராஃபிட்டும் இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்துச்சுன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். இவங்களோட CAGR வந்து பார்த்தா கூட லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 18%, ப்ராஃபிட் growth 29% இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருந்தா கூட இயர் ஆன் இயர் வந்து பார்க்கும்போது 20% ஸ்டாக்கோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டு வந்திருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 11% வந்து இருக்குது. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொமோட்டர்கிட்ட 6.54% இருக்குது. எஃப்ஐட் வந்து பார்த்தீங்கன்னா 6.47%, டிஐட்ட 14.55% இருக்குது. ஆனால் ரீட்டைல் பீப்பிள்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 72% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. இதுக்கு பதிலாக டிஐஎஃப் வந்து அதிகமாக இருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். என்னதான் ஒரு புரோக்கர் இந்த மாதிரி நம்ம பை ரேட்டிங் இந்த மாதிரிலாம் ரிப்போர்ட் கொடுத்தாலுமே நம்மளும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செக் பண்ணி பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா ரீட்டைல் பீப்பிள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்காங்க. மேபி இதில் இருந்து எஃப்ஐடி வந்து கொஞ்சம் அதிகமாக வாங்கினாங்கன்னா ரொம்ப நல்லாவே வந்து இருக்கும். ரிட்டர்ன் ஈக்விட்டி வந்து பார்த்தீங்கன்னா 20 கீழே இருக்குது. அதாவது ROI வந்து 20 கீழே இருக்குது. அது மட்டும் கொஞ்சம் வந்து நெகட்டிவாக இருக்குது. அதாவது நெகட்டிவ் மீன்ஸ் growth கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்ற மாதிரி தான் வந்து யோசிக்கிறேன். அடுத்தது பாலிகேப் இந்தியா. இந்த ஸ்டாக்குக்கும் பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் வந்து முதல் வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இன்றைக்கி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் கிட்டத்தட்ட 3% வந்து டவுன் ஆனிச்சு. கிட்டத்தட்ட 4% நம்ம வந்து டவுனில் இருந்துச்சு. அது காரணம் என்னென்னா இன்றைக்கி ஏதோ ஒரு பல்க் டீல் வந்து நடந்திருக்கு. யாரோ ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனல் பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா விற்றுருக்காங்க. இன்னொருத்தவங்க அதை கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா வாங்கியிருப்பாங்க. ஃபஸ்ட் நம்ம பை ரேட்டிங்கை பற்றி பார்த்துடலாம். பாலிகேப்புக்கு கிட்டத்தட்ட 9110 ரூபா பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. KEI இண்டஸ்ட்ரீஸ்க்கு கிட்டத்தட்ட 4960 ரூபா வந்து பார்த்தீங்கன்னா பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஹெவல்ஸ் இந்தியாவுக்கு 1640, RR கேபிள்ஸ்க்கு 1470 ரூபா பை ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. இது காரணம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சில வருஷத்துக்கு நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது காரணம் என்னென்னா ரியல் எஸ்டேட்டு, ரெனியூவபிள் எனர்ஜிஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இண்டஸ்ட்ரியல் கேபக்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு அதிகமாகிறதுக்கு வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ நம்மளுக்கே வந்து தெரியும் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் இந்தியாவில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க.
ரினியூவபிள் எனர்ஜியில் நம்ம வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து கான்சன்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கனால அதில் எல்லாத்தையும் கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் வந்து தேவைப்படும். கிட்டத்தட்ட அடுத்த 5 வருஷத்துக்கு இந்த பிஸ்னஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 13-14% CAGRல அதிகமாகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படின்னா அந்த செக்டார் இருக்கக்கூடிய கம்பெனியோட க்ரோத்தும் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 15%க்கு மேலே இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு கம்பெனியோட ரெவன்யூ ப்ராஃபிட் 15% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கேற்ற மாதிரி ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் வந்து ஆகும். பாலிகேப் கம்பெனி பற்றி நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பார்த்தோன்னா கேட்டிருந்தாங்க. இவங்க கேபிள்ஸ் அண்ட் ஒயர்ஸ் பிஸ்னஸில் வந்து இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கன்சியூமர் எலக்ட்ரிக்கல் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. அதாவது ஃபேனு, சுவிட்சு கீரு, LED லைட்டு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் இல்லாமல் சோலார் இன்வெர்ட்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. பம்பும் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் செக்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸில் கிட்டத்தட்ட 84% இவங்களோட பிஸ்னஸ் வந்து இருக்குது. நம்ம இந்தியாவிலேயே ரொம்ப பெரிய கம்பெனி ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸு மேனுஃபேக்சரிங்கில் இன்ஜினியரிங், ப்ரொக்யூர்மெண்ட்டு அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 9% இவங்களோட பிஸ்னஸ் வந்து இருக்குது. ஃபாஸ்ட் மூவிங் எலக்ட்ரானிக் குட்ஸு, அதாவது இப்போ நம்ம பார்த்த ஹோம் அப்ளைன்ஸு, சோலார் ப்ராடக்ட்டு, லைட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7% பிஸ்னஸ் இவங்களுக்கு இருக்குது. டொமஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா 94%. இதுவே எக்ஸ்போர்ட் வந்து 6% வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு நிறைய ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிட்டு இருக்கு. சூப்பரான ஒரு க்ரோத்லேருந்து இருப்பாங்க. அடுத்தது இவங்களோட கீ ரேஷியோ வந்து பார்த்தலாம். மார்க்கெட் கேப்பு 1 லட்சம் கோடிக்கு மேலே வந்து இருக்குது. ஸ்டாக்கோட பி ரேஷியோ 43, இண்டஸ்ட்ரி பி ரேஷியோ 20 இருக்காங்க. புக் வேல்யூ 704, ROCE 29%, ROE 21%, ROIC 29%, OP வந்து பார்த்தீங்கன்னா 14%க்கு மேலே இருக்குது. ஓவரால் அந்த ரேஷியோ வந்து சூப்பரான ஒரு ரேஷியோ, எல்லாமே 20க்கு மேலே தான் இருக்குது. இன்டென்சிக் வேல்யூ 3731 இருக்குது. பிஜி ரேஷியோ 1.48 இருக்காங்க. ப்ரைஸ் டு புக் வேல்யூ பார்க்கும்போது 10 இருக்காங்க. டெப்ட் ஈக்விட்டி 0.02 இருக்காங்க. கடன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. அதாவது இப்போ இந்த கரண்ட் ப்ரைஸ் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமான வேல்யூஷனில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் இவங்களோட ROE, ROC எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. அதனால் ஹை க்ரோத்தில் இருந்துச்சுன்னா ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக தான் இப்போ வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அடுத்தது இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்க்கலாம். மார்ச் 2014 இவங்களோட சேல்ஸ் 3986 கோடி, நெட் ப்ராஃபிட் வந்து பார்த்தீங்கன்னா 89 கோடியில் வந்து இருக்குது. இதுவே இப்போ மார்ச் 2025 வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் 22,408 கோடியாகவும் நெட் ப்ராஃபிட்டு கிட்டத்தட்ட 2046 கோடிக்கு மேலே வந்து இருக்குது. இயர் ஆன் இயர் வந்து பாருங்கள் இவங்களோட சேல்ஸும் சரி நெட் ப்ராஃபிட் வந்து அதிகமாகிக்கிட்டே தான் வந்து இருக்குது. ஒரு கம்பெனியை செலக்ட் பண்ணும்போது இந்த மாதிரி கம்பெனி தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணணும். அதாவது நெட் சேல்ஸும் நெட் ப்ராஃபிட்டும் அதிகமாகிட்டு இருக்க மாதிரி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ணணும். இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டும் சூப்பராகவே இருக்குது. அடுத்தது இவங்களோட CAGR வந்து பார்க்கலாம். லாஸ்ட் 5 வருஷத்தில் சேல்ஸ் growth 20%, ப்ராஃபிட் growth 21% இருக்குது. இதே ஸ்டாக்கோட ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 5 வருஷத்தில் 48% வந்து இருக்குது. அதாவது 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தர் இந்த ஸ்டாக்கில் முதல்ல பண்ணியிருந்தா இயர் அண்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா 48% வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருந்திருக்கு. ரிட்டர்ன் ஈக்விட்டி 21%க்கு மேலே இருக்குது. சூப்பரான ரிட்டர்ன் அண்ட் ஈக்விட்டி. அடுத்து நம்ம ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்க்கலாம். ப்ரொமோட்டர்கிட்ட 61%க்கு மேலே இருக்குது. எஃப்ஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா 13.96% ஷேர் ஹோல்டிங் இருக்குது. எஃப்ஐ வந்து பாருங்கள் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க. டிஐட்ட வந்து பார்த்தீங்கன்னா 11.70%, ரீட்டைல் பீப்பிள்கிட்ட 12.83% ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் இருக்குது. இந்த ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. ஏன்னா ப்ரொமோட்டர் இருக்காங்க, எஃப்ஐ அதிகமாக இருக்காங்க, டிஐ அதிகமாக இருக்காங்க, ரீட்டைல் பீப்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக தான் வந்து இருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரரி ப்ராப்ளம் வந்துச்சு. அதாவது அதானி குரூப்லாம் கேபிள்ஸ் அண்ட் ஒயர் பிஸ்னஸில் வராங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வந்தோடனே இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸை அதோட ஹையிலேருந்து கிட்டத்தட்ட 7,600 ரூபாயில் இருந்து 4,500 வரைக்கும் கீழே போணுச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அப்படி ரிவர்ஸ் ஆகி அதோட ஹைக்கு வந்துட்டாங்க. இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரோத்தில் இருக்கக்கூடிய கம்பெனிக்கெல்லாம் எதாவது டெம்பரரி ப்ராப்ளம் வந்தாவே நம்ம என்ன பண்ணிக்கணும், அது ஒரு வாய்ப்பாக தான் நம்ம வந்து பார்க்கலாங்க. இந்த புரோக்கர் சொல்கிற மாதிரி இந்த ஸ்டாக்கோட ப்ரைஸ் 9,000க்கு மேலே போணுச்சு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா போகும். ஏன்னா அந்தளவுக்கு கம்பெனியோட க்ரோத் இருக்குது. ஒரு கம்பெனியோட க்ரோத் எந்த அளவுக்கு இருக்கோ ஸ்டாக்கோட ப்ரைஸும் வந்து பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆகிட்டே தான் இருக்கும். ஒரு கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்லாம் எப்போ ரொம்ப அடி வாங்க ஆரம்பிக்குதோ அப்போ தான் நம்ம அந்த கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இருக்கணும். பார்க்கலாங்க. இன்றைக்கி மார்க்கெட்டு ஓரளவுக்கு நெகட்டிவாக தான் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு பாசிட்டிவாக இருந்தால் ரொம்ப நல்லாவே இருக்கும்.